போயிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம ஷாப்பிங் போனதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே அன்னைக்கு ஜுடியோ போயிருந்தேன். திருவள்ளூரில் இருக்கிற ஜுடியோ, அதுக்கு தான் போயிருந்தேன். சாட்டர்டே என்ன, பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல்ன்றனால எப்போவுமே பசங்க வந்து வரத்துக்குள்ளே எங்கே போனாலும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் டிமார்ட் போயிருந்தேன் இல்லையா திருவள்ளூரில். ஸோ மளிகை சாமான் வாங்கிட்டு அப்படியே எல்லா வீடியோவும் நான் போட்டிருந்தேன். இந்த டைம் நம்ம ஜுடியோ ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அடிக்கடி நான் வர்றது கிடையாது. ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, டைம் இருக்கோ, போய் பார்க்கலாம், அப்படி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் வியரு, மாடர்னாக, கேஷுவலாக எல்லாமே வீட்டுக்கு போட்டுக்கிறது, நைட் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வந்து ரெகுலராக டாப்ஸு அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நமக்கு வந்து டாப்ஸ்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ வந்து இது வந்து மாடர்னாக, அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த காலேஜ் கேர்ள்ஸு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அதுக்கெலாம் நல்லாயிருக்கு. ஜென்ஸுக்குமே பேண்ட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கு. செப்பல்ஸ் எல்லாமே இருக்கான ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வியர் தான். கிட்ஸுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மெட்டீரியல் தான் ரொம்ப பிடிக்கும். எந்த ட்ரெஸ் போடாலும் குத்துதுன்னு சொல்லுவாங்க. கிட்ஸுக்கு ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக, சில்கியாக, ரொம்ப நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸஸாக நிறைய அழகாக இருக்குது. நான் லோக்கிக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த புசுன்னு இந்த டெக்கரேஷனாக ஸ்டோன் வச்சு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. பாவாடை சட்டை அதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி காட்டனில் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் பிடிக்கும். ஸோ நான் அவளுக்காக தான் ட்ரெஸ் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம கிட்ஸுக்கு எடுக்கணும்னா இங்கே வந்து எடுக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்ட்டுங்க. மெட்டீரியல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 599 போட்டிருக்கு. பட் நல்லாயிருக்கு, ஒர்த்தாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. கிட்ஸுக்கே எடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் பர்த்டேக்கெலாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இங்கே வந்து பாருங்கள். மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் கிளாத் வந்து குழந்தைங்க எப்போவுமே வியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி நல்ல மாடர்னாகவும் டிசைனாகவும் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நமக்கு செட் ஆகலை. பட் குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கு. ஜென்ஸுக்குமே ஓவரால் நல்லாயிருக்கு. ஆனால் லோகி கூட நான் இந்த மாதிரி துணி தான் அவள் போடுவா. புரியுதா? புசு இந்த மாதிரி சாஃப்டாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் சாஃப்டாக இருந்தால் போடுவா. இந்த இது கூட நல்லா இருக்கும். இந்த எல்லோ கலர் பாரு, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதை மாதிரி ட்ரெஸ் தான் அவள் போடுவான்னு சொல்கிறேன். கொடு இங்கே மாட்டி விட்டுருக்குறேன். இங்கே பாரு, இந்த கிளாத்தை பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது இங்கே வந்து எடுக்கலாம். 600க்கே நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் போடுங்க. ஆமாம், நல்லா இருக்கு. துணி சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளோ கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பேண்ட்டு கீழே இருக்கு பாரு, ஒயிட்டு பேண்ட்டு. இது மாதிரிலாம் அவளுக்கு இல்லவே இல்லை. அந்த எல்லோ கலர்லாம் இல்லவே இல்லை. பர்த்டேக்கு இந்த பேண்ட் இதெல்லாம் மேட்ச் பண்ணி எடுக்கலாம். நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து தான். 199, 299, 399, 599, 799 இந்த காஸ்ட்டு தான் அங்கே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் பிடிக்கும். நிறைய வந்து காலி ஆகிடுது. 99 ருபீஸ்க்கு மேலே டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். 99 தான் அதெல்லாம். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். சர்வேஷ்க்குமே இங்கே நிறைய பாய்ஸ்க்கும் கிட்ஸ்க்கு நல்லதாக இருக்குது. நமக்கு வேணும்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற டிஷர்ட் எல்லாமே 99க்கே இருக்குது. பார்த்தா பிடிச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நாங்கள் எதுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, ஜர்கின் ஒன்று இவருக்கு வாங்கணும், ரெயின் டைமாக இருக்கே அப்படின்னு தான் போனோம். அங்கே ஜர்கின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம எது வாங்க வந்தோமோ அதை தவிர எதுவுமே வாங்கக்கூடாது. தீபாவளி பொங்கல்னா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்த்டேனா பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் பர்த்டேக்கு இங்கே வந்து கிட்ஸுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தேடி போனோமோ அது அங்கே இல்லை. ஜர்கின் எதுவுமே கிடையாது இங்கே. அது மாதிரி ரெயின் கோட் அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அப்படியே பார்த்துட்டு கலெக்ஷன் பார்க்க தான் வந்தோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். காஸ்மெட்டிக்ஸ்
ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. செப்பல்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நமக்கு தான் அது காஸ்ட்லி, இருக்கப்பட்டவங்களுக்கு அது காஸ்ட்லி இல்லை, நார்மலாக இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே வந்து எதையுமே வந்து ஓவராக வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இதுதான் செலவு பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் நான் போவேன். நான் இன்றைக்கி போனதுக்கு கூட காரணம் வந்து நாங்கள் போனோம், பார்த்தோம், கலெக்ஷன் நல்லாயிருக்கா, ஓகே. பர்த்டேக்கு வந்தால் லோக்கிக்கு இங்கே மெட்டீரியல் நல்லாயிருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து கிளாத் வைஸ் வந்து குத்தாது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால சரி போய் பார்த்துரும். இது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம வெஸ்டர்ன் வியர் மாதிரி வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். இவர் கூட நான் வண்டியில் போனாலே பயப்படுவேங்க. ஏன் பார்த்தீங்கன்னா லாரிக்கு நடுவில் தான் போவார், பஸ்ஸுக்கு நடுவில் தான் போவார். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம போகணுமே. எனக்கு இவர் கூட போனாலே பயமாக இருக்கும். நான் வந்து சொல்லிகிட்டே போவேன். இங்கே ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா திருவள்ளூரில், அதுக்கு பக்கத்துலேயே தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பூக்கடை வரும். அதான் மெயினாக இங்கே பூக்கடை பஜார். இங்கே தான் வந்து நிறைய பேர் பூலாம் வாங்குவோம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருக்கோம்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க பூக்கடையில் வந்து நிறைய பூ இருக்கும். அதாவது இங்கே ஹோல்சேல் பூக்கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோல்சேலாக பூ வாங்கணும், ஜடை தைக்கணும்னா அங்கே வரலாம். நேராக இப்போ சென்னை சில்க்ஸ் கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னை சில்க்ஸ் போயிட்டு அந்த ஜர்கின் வாங்கிறதுக்காக சென்னை சில்க்ஸ் போய் பார்க்கலாம், பக்கத்தில் தானே இருக்குது, விசிட் பண்ணலாவான்னு சொல்லிட்டு போனோம். அதுவும் 5th ஃப்ளோரில் இருக்குன்னாங்களா, சரி வா போகலான்ட்டு போய் பார்த்தா அங்கே இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 4-5 பீஸ் தான் இருந்தது. அது இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இதுக்கப்புறம் தான் சார் ரெய்னி சீசன் வரும், அதனால் நாங்கள் ஸ்டாக்லாம் இனிமேல் தான் வரும், நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். பேண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு வந்து அதான் இன்னர் வியர்லாம் இல்லை, பேண்டீஸ்லாம் இல்லை, கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு அதை பார்த்தோம். ஸோ ஒரு ஃப்ளோர் விட்டு இறங்கும் போது அப்படியே இங்கே இந்த ஃப்ளோரில் இவருக்கு ஒரு பேண்ட் ஒன்று எடுத்தோம். அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே இறங்கும் போது ஸ்கர்ட்டு நல்லா இருக்குது, வாங்கி தெரியா? ஸ்கர்ட் வாங்கி தெரியா? இது ஸ்கர்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கலர். இதெல்லாம் வாங்கலாம், நல்ல இன்னர் வியர்லாம். அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. வந்தோமா வாங்கி போனோம். இது மட்டும் பேண்டீஸ் மட்டும் எடுத்துட்டு போலாம். வா பிரபு, நான் வாங்குறேன், வா நீ அப்புறத்தா. எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்வார், வா பசங்களை கூப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் வரலாம். அதெல்லாம் வந்து வரவே மாட்டார், சும்மா சொல்வார், இல்லை வந்துட்டோம் நம்ம பில் பண்ணி வாங்கிட்டே போயிடலாம். இதுனா ஒரு ஆளுக்கு ஒரு 3 பேண்டீஸ் தான் எடுக்க போகிறேன், நான் பெருசாலாம் எதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே வரும்போது பார்த்தா ப்ரூம்ஸ் பார்த்துட்டேன். ஒரே தொடப்பம் கம்மி ரேட்டில் சுத்தமாக தொடப்பாங்க, 110 தான். எது ஒயிட் ரொம்ப பெருசாக இருக்குது, சைஸ் இருக்குது. மீதியெல்லாம் 160 180 தான் இருக்குது. அதுக்கு தான் இதை சொன்னேன், 110 ஓகே. இது அவங்க கேட்டால் எடுத்து தருவாங்க. இது கயிறு மாதிரி அவ்வளோதான். கண்ணனிப்பா நீ பாருதா அதான் பாருதா அதுக்காக சொல்லிடுவோம். போயிட்டு இங்கே சென்னை சில்க்ஸில் கார் பார்க்கிங் சூப்பராக இருக்கும், அதை தான் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். அப்படியே பக்கத்துலேயே வந்து பெரம்பூர் சீனிவாசா இருக்குது. போனது போயிட்டு ஏதாவதுனா இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நான்லாம் வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நீ வேணால் சாப்பிட்டுக்கோ, நிறைய எனக்கு எதுவுமே வேணாம், ஸ்வீட் வாங்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லா ஸ்வீட்டுமே அப்பப்போ நான் அடிக்கடி வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், மினி பாதுஷா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நெஸ்ட்டு மாதிரி அந்த ஸ்வீட்டே வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு. நான் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வந்தேன். ஆனால் நமக்கு வந்து மினி பாதுஷா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு போனால் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் பெரம்பூர் சீனிவாசானாலே எல்லா ஃபுட்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதுவும் ஸ்வீட்டுமே காஸ்ட்லியாக தான் இருக்குமே. ஸோ நம்ம 1/4 கிலோ வாங்கினதே 200 சில்லற வந்தது பாதுஷா. அது வரைக்கும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல, ஏன்னா பசங்க வந்துடுற டைமு கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே நாங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டோமா. என்ன வாங்கினேன், தொடப்பம் வாங்கினேன், வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கினேன்றதை காட்டுறேன். நான் பெருசாக அவர் தான் சொன்னார், நான் வாங்க வந்ததே வாங்கலை, நீ என்ன வாங்கணும்னு நினச்சி வந்தியா அதை தான் வாங்கினேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுறது, வெளியே போகும்போது தான் நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கே பட்ஜெட் இல்லை அப்படின்னாரு. பரவாயில்லவா நீங்கள் எப்போ காசு இருக்கோ அப்போ தாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண அவர் போய்ட்டு வண்டி
வண்டி எடுத்துகிட்டு வர போயிட்டாரு. ஸோ எப்போ நமக்கு டைம் இருக்கோ வெளியே போகிறோமோ அப்போ தேவைன்னா அந்த பொருளை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடணும்னு நான் நினைப்பேன். கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அதனாலே நான் என்ன பண்ணேன், 2 பேருக்கும் 3 பேண்டிஸ் எடுத்துட்டேன். ஒரு பாப்பாவுக்கு வந்து 45 ருபீஸா, தம்பிக்கு வந்து 61 ருபீஸா. அது ஏன்னு கேட்டால் ஆனந்தன் பிராண்டு போட்டிருக்கான், அதனால தான் அந்த ரேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.